Hey guys, welcome back to Bits and Pieces. Last video நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படிங்கிறத பார்த்தோம். பார்க்கலைன்னா நீங்கள் அதை செக் பண்ணிட்டு வந்துடுங்க. மேபி அந்த மெத்தட் கூட உங்களுக்கு சூட் ஆகலாம். அதை விட ஈஸியான அண்ட் அக்யூரேட்டான ஒரு 6 டிஜிட் 7 டிஜிட் 8 டிஜிட் வேல்யூஸு கூட நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் வந்து இது. வித்தின் 2 to 3 minutes நீங்கள் எவ்வளோ பெரிய டிஜிட் வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் டிவிஷன் மெத்தட். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இல்லை எனக்கு வந்து படித்தாதான் புரியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஏரியாஸ் எல்லாம் பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்டெப்ஸை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 டிஜிட் நம்பர் எடுத்துப்போம். 1089. இதோடைய ஃபர்ஸ்ட் ரூல், இந்த மெத்தடோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 2 டிஜிட்டாக பிரிச்சிடணும். 4 டிஜிட் இருக்கா, 2 டிஜிட்டாக பிரிங்க. 3 டிஜிட் இருக்கா, அதையும் 2 டிஜிட்டாக பிரிங்க. ஃபஸ்ட்டு 3லேருந்து போவோம். 144 டிவிஷன் மெத்தட். இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு பக்கத்தில் இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஒன்று எடுங்க. 1க்கு பக்கத்தில் இருக்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இஸ் 1. ஸோ 1 into 1. ஓகேங்களா? கோஷன்ட்டில் 1 எழுதுறீங்க, சைடு டிவிடெண்டில் 1 எழுதுறீங்க. ஓகே, 1 into 1 is 1. இதை 0. சரிங்களா? இப்போது எதற்காக நம்ம வந்து 2 டிஜிட்டாக பிரித்தோம் அப்படின்னா, நார்மல் டிவிஷனில் 144 இருந்துச்சு, 1 0ன்னு கொண்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 4 மட்டும் தான் கொண்டு வருவீங்க. ஆனால் இந்த டிவிஷனில் 44 அப்படியே கொண்டு வருவீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, 1 இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரோட ஆட் பண்ணுறீங்க. 1 + 1 எவ்வளோ, 2. விச் மீன்ஸ் 20ஸில் ஏதோ ஒரு நம்பர் அந்த நம்பராலே மல்டிப்ளை பண்ணப்பட்டால் 44 வரும் அப்படின்றது காமிக்குது. 22 போட்டு பாருங்களேன். 2 into 2 44. 0. இந்த ஸ்டெப் 0 வர வரை நீங்கள் பண்ணணும். 0 வந்துருச்சு அப்படின்னா மேலே இருக்கு இல்லையா, கோஷன்ட் தான் உங்களுடைய ஸ்கொயர் ரூட். 144 ஸ்கொயர் ரூட் வந்து ஈக்குவல் டு 12. சரிங்களா? நான் வந்து அடுத்த சம்முக்கெலாம் இது வந்து இந்த பெரிய பெரிய வேல்யூஸுக்கு போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். சரி, இப்போ வந்து 1089 டபுள் டிஜிட் 2 பிரிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன, 10க்கு முன்னாடி 3 3s are 9. மைனஸ் பண்ணுங்கள், 1 வரும். ஸோ இங்கே 89 கொண்டு வாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், 3 + 3 எவ்வளவு, 6. 60ஸில் ஏதோ ஒரு நம்பர் 9 தான் கடைசி டிஜிட். ஸோ 3 into 3 இருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? 63 into 3 ட்ரை பண்ணி பாருங்களேன். 3 3s are 9, 6 3s are 18, 0. Square root of 1089 is equal to 33. இது வந்து 4 டிஜிட் நம்பர். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 டிஜிட் நம்பருக்கு பார்க்கலாம். 19881. இதை வந்து நீங்கள் 2 டிஜிட்டாக பிரிக்கிறீங்க. பின்னாடி இருந்து 1, இது 2, இது 2, இது 2. சரி, இதற்கு பக்கத்தில் இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா 1 1 0. ஸோ 98 கொண்டு வரீங்க. 1 + 1 எவ்வளவு, 2. 24 into 4 எவ்வளவு, 4 into 4. இங்கே என்ன நம்பர் எழுதுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கே எழுதணும். 6 1 96. 24 into 4 வந்து எவ்வளவு, வேணால் தனியாக கூட எழுதுகிறேன், 96. 2. மறுபடியும் அந்த 81 கீழே கொண்டு வரீங்க. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா 24 + 4 எவ்வளவு, 28. கரெக்டுங்களா? 24 + 4 இந்த லாஸ்ட் டிஜிட்டாக கூட்டுறீங்க மறுபடியும் 28. அப்போ நான் 280 சம்திங்கோட ஒரே நம்பரை போட்டிங்க அப்படின்னா 281 வரும். விச் இஸ் 281. இங்கே 1 வரும், இங்கே 1 வரும். 281 0. ஸோ root of 19981 is equal to 141. சரிங்களா? இதோட மற்ற நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இருக்கு. இங்கே
1681 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த 1225க்கு வந்து நீங்கள் என்னன்னு சொல்லி போட்டு இதே மெத்தடில் போட்டு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். 1681 2 2 படிக்கிறீங்க.